எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவருடைய புதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். அதே நேரத்தில் பெங்களூரில் நடந்த 11 பேர் கூட்ட நெரிசலிலே IPL கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போன 11 பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளவோடு, அதிலே ஒரு நபர் நமது ஊரை சேர்ந்த திருப்பூர் நகரை சேர்ந்த நமது காமாட்சி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக 11 பேர் இன்றைக்கு பள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் இதே போன்று இதைவிடவும் 10 மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த பிரிக்கப்பட்டு ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு. அன்றைக்கு இருந்தது அனுராக் தாக்கூர் அவர்கள் சேர்மனாக இருந்தால், நமது மதிப்புக்குரிய முருகானந்தம், நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள். அது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு, தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. தருமபுரி மாவட்டத்தில் SP அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சென்றவர் ஒரு விவசாயி அவருடைய பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போக மனு வாங்கவில்லை. மனு வாங்காமல் அவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். ஆஸ்பத்திரியில் அனுமதியில் இருக்கிறார். ராஜா தோப்பு என்பவர் சேர்ந்தவர். அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளை பொறுத்த மட்டிலும் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது. காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த மட்டிலும் டெல்டா விவசாயிகள் தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெல் கொள்முதல் செய்யும் போது கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை இதுவரையிலும். அதில் அந்த விவசாய சங்கத்தை சேர்ந்த PR பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே